Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அரசு பள்ளியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மாணவரின் குடும்பத்தினரை சந்தித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் ஆறுதல் தெரிவித்தார். பொய்யாவயல் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் மின்சாரம் தாக்கி மாணவர் சக்தி சோமையா உயிரிழந்தார். இந்த நிலையில் மாணவரின் குடும்பத்தினரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான செந்தில்நாதன் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆத்தூர் வெங்கடேசபுரம் பெருமூச்சியில் அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி துணை கொறடாவும் சட்டமன்ற உறுப்பினருமான ரவி கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், தமிழகத்தில் கொலை, கொள்ளை, வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் கஞ்சா போதைப் பொருட்கள் விற்பனை சர்வசாதாரணமாக விற்பனை செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் அதிமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருவாரூர் நகர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இதில் மாவட்ட பொருளாளர் ANR பன்னீர்செல்வம், கழக அமைப்பு செயலாளர் சிவா ராஜமாணிக்கம், மாவட்ட இளைஞர் இளம்பெண் பாசறை செயலாளர் களியபெருமாள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான PR செந்தில்நாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் ராஜேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தலைமை கழக பேச்சாளருமான நெத்தியடி நாகையன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கற்பகம் இளங்கோ, KK உமாதேவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் கலந்து கொண்டு தியாகிகளின் உருவப்படத்திற்கு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தி சிறப்புரையாற்றினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மந்தவளியில் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் காந்தலவாடி பாக்கியராஜ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் ரா குமரகுரு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் ப. மோகன், சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மா. செந்தில்குமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகுவேல் பாபு, பிரபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.